விளையாடி நேயர்களுக்கு இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த ஒரு வாரமும் உங்களுக்கு காதலர் தின சிறப்பு பதிவுகளாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி முதல் பதிவு உங்களுக்கு சங்கீத ஜாதி முல்லை கதையை பற்றிய என்னுடைய பார்வையில் என்னுடைய ரசனையை பற்றி சொன்னேன். இரண்டாவது பதிவாக காதலர் தின சிறப்பு பட்டிமன்றம் வந்துச்சு. இப்போ மூன்றாவது பதிவாக உங்களுக்கு மீண்டும் ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முரடாய் என் மழலை அப்படிங்கிற ஒரு கதையை பற்றிய பதிவு தான் இது. இந்த கதையை எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபேவரைட் எழுத்தாளர் சனாகீத் அவங்க தான். சந்தேகமே வேணாம். காதல் அப்படின்னு சொன்னால் அப்படியே பக்கத்தில் உடனே ஈக்குவல் போட்டு சனாகீத்துன்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு அவங்க காதலை பற்றி எழுதுகிறாங்க. எப்படி உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான கதைக்களங்கள், வார்த்தைகள், அந்த எழுதுகிற இந்த இது அப்படின்லாம் வருது. எப்படி பாக்கியராஜ் அவர்களுக்கு அப்படின்னு அவங்களுடைய அந்த வசனங்களை இரட்டை அர்த்த வசனங்கள் வந்தால் கூட நம்ம அதை பெண்களே அதை ரசித்து அதுங்கள் பெண்கள் ரசிகைகள்னு இருக்கிற மாதிரி இப்போ சனாகீத் அவர்களுடைய கோட் பேட்ஸ், மோக வெடிப்பு, மோக நீராட்டு விழா, இன்னும் என்னென்னவோ சொல்கிறாங்க. அவங்க எப்படி தான் ரூம் போட்டு யோசிப்பாங்களோ தெரியாது. அழகழகாக இருக்குது. அதை ரசித்து அவங்களுக்கு ஒரு ஃபேன் கிளப், அதாவது இந்த வார்த்தைகளுக்கு மட்டும் தனியாக ஒரு ஃபேன் கிளப்பு உருவாக்குனா நான் அதில் தீவிர ரசிகையாக இருப்பேன். கிளப்பு உருவாக்காட்டினா கூட நான் அவங்களுடைய தீவிர ரசிகை தான். சனாகீத் அவர்களுடைய விரல்களை பற்றி நான் முத்தமிடணும் அப்படின்னு எனக்கு அப்படியே ஆசை ஒவ்வொரு கதை வரும்போதும் போயிட்டே இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முரடா என் மழலை எவ்வளோ அழகான கதைங்க. அதாவது ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு போய் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எல்லாம் நமக்கு ஒரு கதை வழியாக அழகாக சொல்லிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுக்காமல் அழகாக அப்படியே ரொமான்ஸ் அப்படியே அள்ளி விடுறாங்க. ஒவ்வொரு அத்தியாயமும் அப்படி நம்மளை ரசிக்க வைக்குது. ஒவ்வொரு அத்தியாயமும் நமக்கு வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுக்குது. காதலும் அன்பும் எப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றி நம்ம கையில் கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லி கொடுக்குறாங்க சனாகீத் அவங்க. உளவியல் பிரச்சனைகளை கேஸ் லைட்னிங், பீர் ப்ரெஷர் அப்படி 2 உளவியல் பிரச்சனைகளை அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. புது அதாவது நம்ம சாதாரணமாக சொல்லிடலாம் இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கிறதானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு உளவியல், அதாவது சயின்டிஃபிக்காக அந்த மெடிக்கல் அந்த வார்த்தைகளை சொல்லி அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சாதாரணமாக சொத்து பிரச்சனை, சாதாரணமாக பங்காளி பிரச்சனை, சாதாரணமாக ஒரு பிள்ளையை கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னுலாம் நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். யார் சொல்லுவாங்க? அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, என்னை ஒருத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க, என்னையா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய விஷயமாக மாறுகின்றது அப்படிங்கிறது தானே இந்த கதையின் மையக்கரு. தலைமுறை தாண்டி வளருகின்ற பிரச்சனை, அந்த வேரை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார இந்த கதாநாயகன் யுத்ரா எவ்வளவு பாதிக்கப்படுகின்றான். அத்தனை திறமைகள், அத்தனை அழகு, அத்தனை அறிவு கொட்டி கிடந்தும் அவன் எல்லாரும் முன்னாடியும் முரடனாக, எதற்கும் உருப்படி இல்லாதனாக, லாயக்கே இல்லாதவனாக, அவன் ஒரு தோல்வியுற்ற பீஸாக, டம்மி பீஸாக வர்ணிக்கப்படுகின்றான். அவங்க அப்பாவே அவன் அப்படி தான் நினைக்கிறாரு. என்ன தான் பையன்னு பாசம் இருந்தாலும் நம்ம பையன் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் அப்படி தான் நினைக்கிறாங்க. அதெல்லாம் அந்த என்ன சொல்கிறது, இப்படி எத்தனையோ குடும்பங்கள்லாம் நடக்குது. அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. யதார்த்தமாகவும் நடக்கலாம். எல்லாத்துலேயுமே இது மாதிரி ஒரு உள்நோக்கம் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது எப்படிப்பட்ட பாதிப்புகளை தலைமுறை தாண்டி ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் அவங்க அழகாக ஏற்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருக்குமே பவித்ரா மாதிரியான ஒரு மனைவி அதுவும் வற்புறுத்தி செய்யப்பட்ட திருமணம். அந்த திருமணத்தில் அவனுடைய கணவனின் திறமைகளை கண்டறிந்து அவனை எப்படி அந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளியே கொண்டு எதுவும் திறமையை இவங்க உருவாக்கலை. ஆனால் அவங்க கிட்ட இருக்க ஒரு சிலையின் மேலே படிஞ்சிருக்கிற தூசியை தட்டுற மாதிரி அவங்க தட்டி விட்டாங்க. அந்த சிலையின் அழகை எல்லாருக்கும் தெரிய வச்சாங்க. ஆனால் அதுவும் கூட செய்யறதுக்கு ஒரு திறமை வேண்டும். பவித்ரா மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ், பவித்ரா மாதிரியான ஒரு பொண்ணு, அவங்க அடிக்கடி சொல்கிறாங்க, நான் டீச்சராக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆசிரியைகள் எல்லாருமே செதுக்குவதில் சிறந்தவர்கள் தானே.
தன்னுடைய மாணவனின் குறையை செதுக்கிவிட்டு அவனுடைய நிறையை வெளியே எடுத்துகிட்டு வர்றது ஆசிரியர்கள் தான். அதனால் அழகாக ஆசிரியராக்கும் அப்படிங்கிற டைலாக் வருது. ரொம்ப அழகாக இருக்குங்க. என்ன சொல்கிறது, கதையை நான் சொல்லவே மாட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பதிவு செய்யணும்னு நினச்சேன். ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி தான் இவங்க நடத்துகிறாங்க. அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸில் நம்ம ஒரு போட்டியில் நம்மளுடைய உணவை தான் வாங்கி சாப்பிடணும் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்கின்ற ஒரு தவறு. அது அவங்க அவங்களுடைய பார்வையில் அவங்களுடைய இதில் சொல்லும்போது இது ஒரு சின்ன பாயிண்ட்டு தானே, இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாலும் அதை தொடர்ந்து அது செய்யும் பொழுது அதனால் குழந்தைகளுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க அந்த கதையில் கொண்டு வராங்க. இந்த மாதிரி நிறைய நம்ம செய்திகளை கேள்விப்படுகின்றோம். ஆனால் நம்ம அப்படியே கேள்விப்பட்டுட்டு அந்த அடுத்த செய்தி வந்ததும் அதை கடந்து போய் விடுகின்றோம். ஆனால் சன்னாகித் அவர்கள் உலகில் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள், நம்மை பாதிக்கின்ற விஷயங்கள், நமக்குள்ளே நம்ம வீட்டில் நடக்கின்ற விஷயங்கள், இது அத்தனையும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கதையிலும் ஒவ்வொரு பிரச்சனையை மையமாக வைத்து அதை எப்படியெல்லாம் அழகாக அன்பால், பாசத்தால், காதலால் மாற்ற முடியும் அப்படின்னு நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கதையில் நமக்கு ஆசையை ஏற்படுத்துகின்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ட்ரெக்கிங். அந்த மலை மேலே ஏறி அவங்க போயிட்டு அங்கே தான் அவங்க ஹனிமூனே ஏற்படுத்திக்கிறாங்க, உருவாக்கி சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒரு ஓவியன் தன்னுடைய காதல் உணர்வுகளை எப்படியெல்லாம் தீர்த்து கொள்கிறான் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகழகாக ரொமான்டிக்காக சொல்லியிருக்கிறாங்க. நமக்கே சில இடத்துல வைக்கமாக வருது. அந்த சீன் நம்ம கண்ணு முன்னாடி ஓடிச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு அழகான காதல் காட்சிகள். நிறைவாக கூட அவங்க பையனும் பொண்ணும், அதாவது ஏறத்தாழ 10 வருடங்கள் திருமண வாழ்க்கைக்கு கொண்டு அவங்க கதையை முடிச்சிருக்கிறாங்க. ஏறத்தாழ அந்த கதைக்களம் ஒரு 10 ஆண்டுகள் செல்கின்ற மாதிரி நமக்கு காட்டியிருக்கின்றாங்க. ரொம்ப அழகான ஒரு விஷயம். ருத்ராவை போன்று சமூகத்தால் எதற்கும் உருப்படி இல்லாதவன் அப்படின்னு சொல்லப்பட்டு அவன் ஒரு குறுகிய காலத்தில் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற மாதிரி வருங்கிறப்ப இதெல்லாம் கதையில் தான்ப்பா சாத்தியம் அப்படின்னு நம்ம ஒதுக்கி தள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னா அதில் குறுகிய காலத்தில் நடக்குது அப்படின்னா நமக்கு உண்மையில் வாழ்க்கையில் கொஞ்சம் காலகட்டம் அதிகம் எடுத்துக்கலாம். ஆனால் இது நிச்சயமாக நடக்கும். இதை இந்த கதையை அனைவரும் படிங்க. முரடா என் மழலை பிரதிலிப்பியில் கிடைக்கின்றது. நிச்சயமாக படியுங்கள். இந்த கதையை யாரும் தவற விட வேணாம். இன்னொன்று முக்கியமான விஷயம், இதை 3 நிமிஷத்துக்குள்ளலாம் இந்த கதையை பற்றி சொல்ல முடியாது. நான் இப்போ ஏறத்தாழ 8 நிமிஷங்களாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதுவே பத்தலை யுத்ரா சொல்கிற மாதிரி பத்தலைன்னு தான் சொல்லலாம். இந்த கதையை பற்றி உட்காந்து ஒரு பெரிய கலந்துரையாடல் போல் ஒரு 10 பேர் உட்காந்துக்கிட்டு சன்னாகித் அவர்களை நடுவில் உட்கார வச்சு பேசணும். அப்படி அந்த அளவுக்கு அந்த கதையின் தாக்கம் அதிகமாக இருக்குது மனசில். சன்னாகித் அவர்களுக்கு இந்த பதிவின் மூலமாக நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். மீண்டும் நல்லதொரு பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா. நன்றி, வணக்கம்.